ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உன்சுர் அஹாக லாலிமன் அவன் மதுலூமான்டான், உன்னுடைய சகோதரனுக்கு நீ உதவி செய், அவன் அநியாயம் செய்தாலும் சரி அநியாயம் செய்யப்பட்டவனாக இருந்தாலும் சரின்றான். சஹாபாக்களுக்கு இந்த ஹதீஸில் ஒரு கேள்வி வருது, அநியாயம் செய்கிறவங்களுக்கு ஏன் செய்யணும்? அநியாயம் செய்யப்பட்டவங்களாக தான் நம்ம அவங்களுக்கு பாதிப்பானவங்களுக்கு உதவி செய்யலாம், அநியாயம் ஏன் செய்கிறாரு, அவருக்கு என்ன உதவி செய்யணும் அப்படிங்கிறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த அநியாயம் செய்பவரை அந்த அநியாயத்தை விட்டு தடுத்து கொள்ளுங்க, அந்த பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திடாதீங்க. அவருக்கு ஏதோ வகையில் உதவி செஞ்சீங்கன்னா அவர் என்ன செய்ய மாட்டார், அந்த பாவம் செய்ய மாட்டார். ஒருத்தர் பசியோடு இருக்கிறார், அவருக்கு உணவு கொடுத்துட்டோன்னு சொன்னால் அவர் உணவை யார்கிட்டையும் அனுமதி இல்லாமல் எடுக்க மாட்டார், ஏன்னா அவருக்கு கிடச்சிருச்சு. இப்போ இது மாதிரி சேவைகள் சரியத்தில் செய்கிறது முக்கியமான விஷயங்கள். இஹ்லாஸா இஸ்திகாமத்தாக நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்கிறப்ப அல்ல அதில் பரக்கத்து வச்சுருக்கிறோம். அடுத்து நாளைக்கு இவங்க என்ன செய்வாங்க, 4 பேர்த்துக்கு உருவாக்குவாங்க. அசல் ஜகாத்துங்கிறது என்னன்னா, வாங்கிட்டே இருக்கக்கூடாது. என்றைக்கு ஒரு தடவை வாங்கினாரோ அவர் அடுத்த தடவை அவர் கொடுக்குறவராக மாறிடணும், அதுதான் சரியானது.